வழியாக ரோஹிணி தப்பிச்சிடுறாங்க. இங்கே படுத்திருந்தவங்க பின்வழியாக கிளம்பி போய் மேலே மாடிக்கு போயிட்டு வந்ததாக போய் சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, முத்து வந்துட்டு ஃபோன் இங்கே தான் வச்சுருந்த மீனா, ஆனால் கரெக்டாக இங்கே எப்படி திரும்ப வந்ததுன்னு தெரியலேன்னு சொல்லும்போது, எனக்கு எதுவுமே புரியலை போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனையே எடுத்துகிட்டு போகிறாங்க. சார்ஜ் இல்லைன்னு சொன்னீங்களேங்க, எப்படி சார்ஜ் போடுவீங்கன்னு சொல்லும்போது, அது நான் கார்லேயே போட்டுக்கிறேன். காரில் போகிறப்போ கொஞ்சம் ஃபோன் வருமேன்னு பார்த்தேன், அதான் இங்கே சார்ஜ் போடலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே இங்கே ஃபோன் என்னமோ நான் வச்ச இடத்த விட்டு எப்படி கை கால் முளைச்சி போனதோ தெரியலைன்ற மாதிரி சந்தேகத்தோட எங்கள் முத்துவும் பேசிட்டு போக, இங்கே மீனா தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிடி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் வேலையை பாரு அப்படின்னு எங்கள் வந்து விஜயா சொல்கிறாங்க. விஜயா சொல்லிட்டு, நான் பார்வதி வீடு வரையும் போக போகிறேன், இன்றைக்கி மதியம் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு மீனாவும் சரிங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் கிச்சன் வேலையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அண்ணாமலை ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே உள்ளே போகிற நம்ம மீனா என்ன பண்ணுறாங்கன்னா ரூமை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. நல்லா மோப்பு போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே முத்து எப்போதுமே தன்னுடைய ஃபோனுக்கு பின்னாடி ஒரு லைசன்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது காரோட லைசன்ஸு டூப்ளிகேட் வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு இங்கே கட்டிலுக்கு கீழே கிடக்கிறத இங்கே மீனா பார்க்குறாங்க. ஆமாம், இது எப்படி இங்கே வந்துச்சு, எப்போதுமே ஒரு ஃபோனில் தானே இருக்கும் அப்படின்றது இங்கே மீனாவுக்கு நல்லாவே தெரியும். ஃபோனை காணும்னு தேடிட்டு இருந்தார். இப்போ ஃபோனில் இருக்க இந்த லைசன்ஸை எப்படி மிஸ் பண்ணிட்டு போனாருன்னு தெரியலேன்னு நினச்சிட்டு இங்கே முத்துவுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கெங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இப்போ தான் மீனா சவாரியை முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரிங்க வீட்டுக்கு தானே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க உங்கள் லைசன்ஸ் இங்கே வீட்டிலே விட்டுட்டு போயிட்டீங்க, அதான் ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறப்போ, ஆமாம் மீனா அதை வேற காணும்னு நான் இப்போ கார் ஃபுல்லாக தேடி பார்த்தேன்னு சொல்கிறப்போ, காலையில் ஃபோனை மிஸ் பண்ணிவிட்டு இங்கே காலையில் ஃபோனை சார்ஜ் போட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே வீடு ஃபுல்லாக தேடி பார்த்து எங்கேயுமே இல்லை, காலையிலேருந்து நீங்கள் சரியே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா ஃபோனை வச்சிடறாங்க. இவையே இப்படி பேசுகிறான், நம்ம அப்படியே ஞாபகம் மருதி ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இங்கே க்ளீன் பண்ணுற நேரத்தில் அந்த கட்டிலுக்கு கீழே தான் வந்துட்டு இங்கே ரோஹிணி படுத்திருந்தப்போ ரோஹிணியோட ட்ரெஸ் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ஆணியில் மாட்டி லேசாக அது வந்து பிஞ்சு பெந்திருக்கு. அந்த இடத்துலேருந்து அவங்க அவசர அவசரமாக கிளம்பி போகும்போது அந்த அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள பாட்டு வந்துட்டு அதில் ஒட்டிகிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு இது என்ன சம்மந்தமே இல்லாமல் இங்கே இருக்குது, அதுவும் ரோஹிணி ட்ரெஸ்ஸோட மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்குறாங்க. ஆமாம், இது இவங்களோட தான், இவங்களோடது எப்படி இங்கே வந்திருக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இங்கே மீனாவுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கிடையில் இங்கே முத்துவும் வர, என்ன மீனா என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேங்கன்னு சொல்லும்போது, மாத்திரை போட்டியா இல்லையான்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லைங்க இனிமேல் தான் போடணும்னு சொல்கிறப்போ, அதுக்குள்ளே ஏன் இங்கே வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க, உன்னை யார் மாத்திரை போடாமலாம் வேலை பார்க்க சொன்னதுன்னு சொல்லிங்க திட்டுறாங்க. என்ன மீனா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன இப்படி அமைதியாகவே நின்றுட்டுருக்கன்னு சொல்கிறப்போ, இல்லைங்க இதை பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னது இது அப்படின்னு இங்கே முத்து கேட்க, இது ட்ரெஸ்ஸுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அதை எதுக்கு நீ கையில் எடுத்து வச்சிட்ருக்க, ஆமாம் இது ஏது இது அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க இது கட்லிக்கு கீழே இந்த ஆணியில் மாட்டி சிக்கிண்டுச்சுன்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, ஆமாம் இதை க்ளீன் பண்ணப்போ எடுத்து போட வேண்டியதானே, அதே கையில் வச்சு பார்த்துட்ருக்கேன்னு சொல்லும்போது, அதுக்கு இல்லைங்க இன்னைக்கு காலையில் ரோஹிணி போட்டிருந்தாங்களே ட்ரெஸ்ஸு, ஆமாம் அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவும் சொல்ல, ஆமாங்க அந்த ட்ரெஸ்ஸில் உள்ளதாங்க இது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்கிறப்போ, எனக்கு தெரியாதாங்க அப்படின்னு இங்கே உடனே ரோஹிணி எனக்கு தெரியாதாங்க அப்படின்னு இங்கே உடனே மீனா சொல்ல, அது மட்டும் இல்லைங்க இந்த லைசன்ஸ் கூட இங்கே தாங்க கடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற, அது எப்படி அது, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கேன்னு இங்கே முத்துவும் சொல்ல, எனக்கும் அதாங்க புரியலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி எப்படியுமே ரோஹிணி வீட்டுக்கு வருவாங்கள்ல, அவங்க ட்ரெஸ் கிழிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருவேன்னு இங்கே வந்து ரோஹிணி சொல்ல, ஆமாம் நீ பெரிய சிஐடி இப்படியே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கிளம்பிடு, இது ஏதாவது யதார்த்தமாக நடந்த விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நம்ம முத்துவோம். ஆனால் மீனாவுக்கு தான் அந்த சந்தேகம் குறையவே இல்லை. அதுக்கிடையில் இங்கே ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் ஃபைலை முக்கியமாக மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி இங்கே வீட்டுக்கு ஓடி வராங்க. அதாவது ஷோரூமோட ஃபைலை எடுக்கிறதுக்காக வர்றவங்க அப்படியே ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டு போக, இப்போ தான் இங்கே வந்துட்டு மீனா பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ரோஹிணி உள்ளே வரதை கவனிக்காமல் இருக்கிறாங்க. உள்ளே வந்துட்டு வெளியில் போகிற ரோஹிணி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகிறத பார்த்ததும், என்னங்க காலையில் தானே கிளம்புனீங்க, இப்போ ஏன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை மீனா சின்னதாக கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரோஹிணி கிடுகிடுன்னு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதை கேட்ட முத்துவுமே அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டுருக்க, இப்போ பார்த்தீங்களா நான் சொன்னது சரியாயிடுச்சா, இப்போ அது ரோஹிணியோட தான், கண்டிப்பாக இன்றைக்கி காலையில் அவங்க தான் நம்ம ரூமுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமே நான் சொல்கிறேன்னு எங்கள் முத்துக்கு ஒன்றுமே புரியலை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனை அவங்க தான், அதாவது நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு போனப்போ அந்த ஃபோனை அவங்க தான் எடுத்துருக்கணுன்ற ஒரு சந்தேகமும் எனக்குள்ளே வருதுங்க. ஆமாம் அவங்க எதுக்குங்க உங்கள் ஃபோனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே மீனா கேட்கும்போது இங்கே முத்துவுக்கு அப்போ தான் விஷயமே புரிய வருது. ஆமாம் இங்கே மீனா சொல்கிற மாதிரி என் ஃபோனை எடுக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும், என் ஃபோனில் அப்படி
அப்படி என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து இங்கே முத்துவுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அப்போ தான் இங்கே சத்யாவோட வீடியோ இருக்கே, அந்த வீடியோவை எடுக்கிறதுக்காக தான் இந்த ரோஹிணி நம்மளை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணுமா, நம்ம ஃபோனை எடுத்துருந்துருக்கணுமான்னு ஏகப்பட்ட குழப்பம் வருது. நம்ம ஃபோனில் வீடியோ இருக்குன்னு இந்த பார்லர் அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இங்கே முத்து இன்னொரு பக்கம் யோசிக்கவும் செய்கிறாங்க. என்னங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி மீனா கேட்கும் பொழுது, எனக்கும் அதே சந்தேகம் தான் மீனா. அப்படி என் ஃபோனில் என்ன இருக்குன்னு என் ஃபோனை எடுக்கிறதுக்காக இந்த ரூம் வரைக்கும் வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு எங்கள் முத்துவும் சொல்ல, இதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணுமே அப்படின்னு எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் சமாளிக்கிறாங்க. ஆனாலும் முத்து வந்து மீனா சொல்கிற மாதிரி நம்ம இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இந்த பார்லர் அம்மா மேலே இருக்க மொத்த சந்தேகத்தையும் தீர்க்கணும்னா எப்படியாவது இதை இன்றைக்கி கண்டுபிடிச்சி ஆகணுமேன்னு சொல்லி இங்கே மீனா கிட்ட முத்து வந்து ஒரு முக்கியமான ஐடியாவை சொல்கிறாங்க. சரிங்க, நானும் அதே போல் பண்ணிடுறேன்னு சொல்லி இங்கே மீனாவும் கிளம்பி போக, எங்கம்மா பூ கொடுக்க போறியான்னு அண்ணாமலை கேட்க, ஆமாங்க மாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மீனா கிளம்பி போகிறாங்க. மீனா நேராக இங்கே வித்யா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. வித்யாவும் அன்னைக்குன்னு பார்த்து வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. வெளியில் வந்து நிற்கிறப்ப மீனாவை பார்த்துட்றாங்க. என்ன மீனா இந்த பக்கம் பூ கொடுக்க வந்தீங்களான்னு சொல்லும்போது, நான் உங்களை பார்க்குறதுக்காக தாங்க வந்தேன்னு எங்கள் மீனா சொல்ல, என்ன மீனா என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அன்னைக்கு ஏதோ போட்டி வைக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னீங்களே, பூக்கட்ட கயிறை அன்னைக்காக வந்து சொல்லி கொடுத்தேன், அந்த போட்டியெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்குறப்போ, அதுக்கு இங்கே வித்யா சொல்கிறாங்க, என்ன இவங்க திடீர்னு இதை பற்றி கேட்குறாங்களே அப்படின்ற ஒரு சந்தேகம் இங்கே உடனே வித்யாவுக்கு வருது. வித்யாட்ட உடனே கேட்குறாங்க, இல்லை எனக்கு தெரிஞ்ச 2-3 அக்காவும் இங்கே தான் இருக்காங்க, அதான் அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு போயிட்டு அவங்கக்கிட்டே இந்த போட்டி பற்றி சொன்னால் கண்டிப்பாக அதில் அவங்களும் கலந்துப்பாங்களன்னு சொல்லும்போது, என்ன மீனா நீங்கள் இப்படி என்னை தோக்கடிச்சிருவீங்க போலையே, எனக்கு இன்னமும் சரியாக பூ கட்ட கூட வரல, நானே எப்படா உங்களை பார்க்குறது எப்போ பூ கட்ட கற்றுக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் என்னடானா அந்த அக்காக்கள்லாம் சொல்லி அந்த அக்காக்கள்லாம் ஏற்கனவே நல்லாவே பூ கட்டுவாங்க, அப்புறம் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டானா அவங்க வின் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லும்போது, அதுக்கு மீனா சொல்கிறாங்க, என்னங்க இது காம்படிஷன் தானே, இதுக்கே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லப்போ, என்ன இருந்தாலும் அந்த பணம் எனக்கும் வந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்குல்ல, அதான் யோசிச்சுன்னு சொல்கிறாங்க. சரி சரி, அப்போது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போவான், ஏன்னா எனக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்குன்னு எங்கள் மீனா சொல்ல, ஆனால் எனக்கு இன்றைக்கி வேலை இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி அப்போது நீங்கள் கிளம்புங்க, நான் போகப்போ அந்த அக்காக்களை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, என்ன மீனா திரும்ப அவங்கக்கிட்ட சொல்ல போகிறீங்களான்னு சொல்லும்போது, பின்ன என்னங்க அவங்க என்ன இருந்தாலும் என் கூட வேலை பார்க்குறவங்க இல்லையா, அவங்களும் இன்றைக்கி தான் இங்கே இருப்பாங்களாம், நாளையிலேருந்து வேறு வேலை விஷயமா வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் இந்த விஷயத்த சொன்னேன்னா கண்டிப்பாக அவங்க இங்கே இருந்து இப்போ கற்றுக்கிட்டு இதுக்கான போட்டியில் கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயாராக இருப்பாங்கன்னு சொல்கிறப்போ, ஐயோ அப்படி எதுவும் போட்டி இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா மீனா அப்புறம் நம்மளை நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாங்களே, ஏன் எதுக்குன்னு ஒரு வழியாக நம்ம இவங்களை சமாளித்து இங்கே இருக்க வச்சிட வேண்டியதான் இன்றைக்கி அப்படின்னு நினச்சவங்க இங்கே உடனே வித்தியா சொல்கிறாங்க, இல்லை மீனா இல்லை மீனா, எனக்கு வேலை இருந்துச்சு தான், ஆனால் இப்போ இல்லை, நீங்கள் வாங்க தாராளமாக வந்து எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கும் ரோஹிணி கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, அவங்க என்ன சின்ன குழந்தையா, எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்கள்ல, அப்போ பேசிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வித்யாவுடைய வாயை அடக்கி அப்படியே உட்கார வச்சிடறாங்க. வித்யாவிட்டையும் பேச்சு கொடுத்துட்டு எங்கள் மீனாவும் பூக்கட்டை அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருக்க நேரத்தில் இங்கே முத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டுடியோ பார்க்குறதுக்காக அங்கே ஸ்டுடியோவுக்கு போகிறாங்க. இப்படி முத்து வந்திருக்கிறது தெரிஞ்சதும், என்ன இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு ஒரு முக்கியமான உதவி உங்ககிட்டேருந்து தேவைப்படுது, அதை நீ உன்னால் செஞ்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன உதவின்னு கேட்குறப்ப தான் முத்து விஷயத்த சொல்கிறாங்க. ஏற்கனவே ரோஹிணி மேலே ஒரு சின்ன சந்தேகம் ஸ்ருதிக்கும் வந்துட்டு ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதுனால இதை ஆரம்பத்திலே கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் ஸ்ருதி நினைக்கிறாங்க. சரி முத்து, உங்களுக்காக நான் இதை செய்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஸ்டூடியோவிலேயே ஒரு தனி ரூமில் என்ன பண்ணுறாங்க, இங்கே முத்து வந்துட்டு சொல்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே இங்கே வித்யா மாதிரி பேசவும் வந்துட்டு கற்றுக்குறாங்க. வித்யா எப்படி பேசுவாங்கன்னு இங்கே ஸ்ருதிக்கும் தெரியும், பார்த்துருக்காங்கன்றதுனால இங்கே வேறு ஒரு மொபைல் நம்பர்லேருந்து இங்கே வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே நான் தாண்டி வித்யா பேசுகிறேன்னு சொல்கிறப்போ, இது என்னுடைய புது நம்பராக இருக்குன்னு கேட்க, அது ஒன்றும் இல்லடி, புதுசாக ஒரு நம்பர் வந்துட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிற மாதிரி பேசிட்டு, சரிடி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இங்கே வித்யா கேட்குறாங்க. என்னடி புதுசாக இருக்குது, எப்போதும் இல்லாமல் இன்றைக்கி என்ன இதை பற்றி விசாரிக்கிறேன்னு கேட்குறப்போ, இல்லடி காலையிலேயும் ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அதான் உனக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ நினச்சி தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன் ரோஹிணியும், அப்படியா, ஆமாம் இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா கூட நான் வீட்டில் மாட்டியிருந்திருப்பேன்னு சொல்ல, என்னடி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாண்டி, என்னை ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லி அந்த சிட்டியை பார்க்குறதுக்காக போனல, அப்போ தான் சிட்டி என்கிட்ட ஒரு விஷயத்தையே சொன்னான். இப்போ அந்த வீடியோவை முத்துவோட ஃபோன்லேருந்து எடுத்து கொடுத்தா அவன் என்னுடைய பிரச்சனையை சரி பண்ணுறேன்னு சொன்னான்.
அதான் அதுக்காக நான் இங்கே முத்துவோட ஃபோனை முத்துவுக்கே தெரியாமல் எடுக்கிறதுக்காக அவங்க ரூமில் போனேன். அப்போ நடந்த விஷயத்துலேருந்து எல்லாத்தையுமே சொல்ல இதை கேட்ட முத்துவும் சரி இங்கே ஸ்ருதியும் சரி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து என்ன பேசுறதுன்ற மாதிரி இங்கே ஒன்னே ஸ்ருதி கேட்க, சரி சரி அடுத்து என்ன பேசுறதுன்றத சொல்கிறேன்னு எழுதி காட்டுறாங்க எங்கள் முத்துவும். அதுக்கு உடனே எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க, நல்ல வேலைடி அந்த முத்துக்கிட்ட நீ சிக்காமல் இருந்த வரையும் தப்பிச்சோன்னு நினச்சிக்கோ. சரி அந்த தினேஷ் மேட்ரு அவன் என்ன பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி கேட்க, அந்த தினேஷ் மேட்ரை முடிக்கணும்னா இப்போ நான் முத்துவோட ஃபோன்லேருந்து வீடியோவை எடுத்தே ஆகணுமே, இல்லைனா நான் வசமாக மாட்டிப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட முத்து தன்னுடைய ஃபோனில் இருக்க வீடியோவை அட்டிய செகண்ட் அந்த நேரத்திலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டெலீட் பண்ணிடுறாங்க. இங்கே உடனே வித்யா சொல்கிறாங்க, சரிடி நீ பார்த்து கொஞ்சம் கவனமாக இரு, நான் உனக்கு திரும்ப கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வந்துட்டு கட் பண்ணிடுறாங்க. இங்கே பேசினது எல்லாமே இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு இங்கே ஸ்ருதி கேட்குறாங்க, ஆமாம் அது என்ன வீடியோ எடுக்கிறதுக்காக அவங்க இப்படி வந்தாங்கன்னு சொல்லி இங்கே வந்துட்டு ஸ்ருதி கம்பல் பண்ணி கேட்குறதுனால இங்கே முத்துவும் விஷயத்த சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் மீனாவுக்கு தெரியாது. ஆனால் மீனா கிட்டவும் வீட்லேயும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம், தெரிஞ்சால் என்ன பிரச்சனை ஆகணும் உனக்கே தெரியும்ல பலகுரல்னு கேட்குறப்போ மீனா ரொம்ப பாவம், ஏற்கனவே அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, திரும்ப ஒரு பிரச்சனையை என்னால் அவங்களுக்கு நான் கண்டிப்பாக கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதியும். அதுக்கு பிறகு எங்கள் முத்து என்ன பண்ணுறாங்கன்னா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. சரி மீனா இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறப்போ சரிங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வச்சிடுறாங்க. வித்யாகிட்டையும் சொல்லிட்டு இங்கே மீனாவும் கிளம்பி வீட்டுக்கு வர ஒரு வழியாக கிளம்பிட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நம்மளை விட்டா சரின்னு இங்கே வித்யாவும் கிளம்பி போக வீட்டுக்கு போன கையோட மீனா வந்துட்டு முத்துட்டே கேட்குறாங்க, ஏங்க இப்போ ஸ்ருதி மூலமாக ஃபோன் பண்ணி விஷயத்த கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க, ஆனால் இந்த விஷயத்த பற்றி அவங்க போய் கேட்க மாட்டாங்களா, இல்லை ரோஹிணியும் வித்யாவும் பேசிக்கிறப்போ ஃபோன் பண்ணது யார் என்னன்னு அவங்களுக்கு தெரிய வந்துடாதான்னு சொல்லும்போது, என்ன மீனா இதுக்கப்புறம் தெரிஞ்சானே தெரியல என்னென்ன தெரிஞ்சால் குழப்பிட்டு இருக்க போகிறாங்க, அப்படியே குழப்பத்திலே இருக்கட்டும் அதனால் நமக்கு என்னன்னு சொல்லி கேட்க, சரிங்க எதுக்காகங்க அவங்க உங்கள் ஃபோனை எடுத்தாங்களா அந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்களான்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே மீனா கிட்ட சொல்ல முடியாமல் தயங்கி நின்றுட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை பற்றி அவங்க வாயை திறக்கலைன்னு சொல்லிடுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அதை பற்றி சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை மீனா ஆனால் வேறு விஷயத்தை பற்றி லேசாக வாயை விட்டுச்சு இந்த பார்லரம்மான்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அந்த பார்லரம்மாவை ஏதோ ஒரு பையன் வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கானா, அவனை அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிட்டியை பார்த்து அதுக்காக டீல் பேசுகிறதுக்காக போயிருக்கதா வித்யா கிட்ட சொல்கிறதா நினச்சி ஸ்ருதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கு. அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் மீனான்னு எங்கள் முத்து வந்துட்டு மீனாட்ட சொல்கிறாங்க. என்னங்க அந்த சிட்டி கூடவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இப்போ தான் என் தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வந்துட்டான், இப்போ என்னடானா சிட்டி கூட இங்கே ரோஹிணி அப்படின்ற சொல்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் கேட்குறப்போ தலையே சுற்றுதுங்கன்னு சொல்ல, மீனா மீனா நீ இந்த விஷயத்த வீட்டில் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம், முழுசாக நமக்கு இதை பற்றின விஷயங்கள் தெரிய வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக இந்த பார்லர் அம்மா பற்றின இன்னும் பல உண்மைகள் தெரிய வரும், அப்போ இந்த வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைக்கலாம். ஒரு விஷயத்தா சொல்லி இந்த வீட்டில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கிறத விட மொத்த விஷயத்தையும் போட்டு உடச்சி இதுதான் உண்மை, இதுக்காக தான் இந்த பார்லரமாக இங்கே வந்திருக்குன்றத சொன்னோன்னா கண்டிப்பாக யாரும் நம்ப முடியாமல் போக மாட்டாங்கல்ல, நம்மக்கிட்டே சரியான ஆதாரம் இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவும் நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க, அவசரப்பட்டு சொல்ல போய் அப்புறம் அதுவே நமக்கு எதிராக வந்துடும் எங்கள் மீனாவும் சொல்ல, இப்போ சொன்னல இதுதான் கரெக்டு, இதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும், கண்டிப்பாக பாரு இன்றைக்கி பார்லரம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே குழப்பத்தோடே இருக்கும், நமக்கு ஃபோன் பண்ணது யாராக இருக்கும், வித்யா மாதிரி குரலில் பேசுனது யாராக இருக்குன்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கும், அது மூலமாகவே வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அதோட சந்தேகம் எல்லாமே இப்போ அந்த டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்ததில் அவன் மேலமாக தான் போவோம், கண்டிப்பாக அப்படிப்பட்ட மேலவே சந்தேகப்பட்டு தன்னுடைய ஃபோன்லேருந்து ஃபோன் பேசினுச்சுன்னா அதை நான் எப்படியும் கண்டுபிடிக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே நம்ம முத்துவோம். அதே நேரம் என் ஃபோனை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்ததில் என்ன காரணத்துக்காக எடுத்ததுன்ற விஷயத்த சொல்லவே இல்லை, நம்ம ஃபோனை நம்மளும் பத்திரமா வச்சுக்கணும், அதே போல் அதோட ஃபோனையும் நம்ம எடுக்கிறதுல கவனத்தை சதுர விடவே கூடாது மீனா, அது யாருக்கு அதிகமாக ஃபோன் பேசியிருக்குன்ற விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்னு எங்கள் முத்து மீனா கிட்ட சொல்ல, சரிங்க நம்ம அதை பார்த்துக்கலாம், ஆனால் வீட்டில் யாருக்கும் இப்போதைக்கு எதுவும் தெரிய வேண்டாம்னு சொல்லி 2 பேருமே முடிவு எடுக்கிறாங்க. எங்கள் ஸ்ருதி மூலமாக இங்கே ரோஹிணி பற்றின ஒரு உண்மை வெளியில் வந்திருக்கு, இதை வச்சு முத்து இன்னும் அடுத்தடுத்து தோண்ட இன்னும் பல உண்மைகள் கிடைக்க தான் போகுது, இன்னும் அதனால் வீட்டில் பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முத்து செய்ய தான் போகிறாங்க. இதுக்கிடையில் இங்கே ஸ்ருதியும் வந்துட்டு முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க.